ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அண்ணே ராசகுட்டி, இன்னைக்கு சனிக்கிழமை கண்ணே, தலைக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு ஆறுமுகத்தை வர சொல்லியிருக்கேன். நீ பாட்டுல நேரமே எந்திரிச்சு குளிச்சாத கண்ணே. ஏண்டடே, ராத்திரி பூரா ராசுகுட்டி திரு திருன்னு மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கோழி சூப்பு வச்சு கொடுக்கணும்னு காலையிலே சொன்னல, இன்னும் கோழி உரிக்கிறீங்க? ஏன் வேலை, ராசுகுட்டி வெளியே போறதுக்கு மோட்டார் சைக்கிள் தொடச்சு ரெடியா நிக்கணும், இல்ல பிச்சு விடுவேன். என்னங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் வாங்க. ஏனுங்க போட்டோல இருக்கிறது உங்க பையனுங்களா? ஆமா. அவர் வக்கீலுங்களா? இல்ல. இன்ஸ்பெக்டருங்களா? டாக்டருங்களா? நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க, இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன். ஊருக்குள்ள போய் பெரிய பண்ண மகன் ராசுக்குட்டி எப்படின்னு கேளுங்க, அவங்க கதையா சொல்லுவாங்க. 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல, பாதியில ஓடி வந்துட்டான். இப்படி விதவிதமா போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது ஒன்னும் குறைச்சது. சரி சரி, நீங்க போங்க. அவனை பத்தி அதையும் விசாரிக்கிறது அவங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சது, கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவான். யாருங்க அது? ஐயோ, நான் ஒண்ணு கேட்கலீங்க. என்னாச்சுங்க? தபால்காரையா என்ன பார்த்து தலதறிக்க ஓடுறாரு? அவர் ஓடுறது இருக்கட்டும், நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளிக்கட்டையோட வந்த? வாசல்ல ஒரு கரையாம்புத்து அசிங்கமா இருக்கு, அதுக்கு வைக்க எடுத்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். போஸ்ட்மேன் உன் பையன் கலர் கலரா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் கேட்காதப்பா, அத கேட்டா ஆத்தாக்காரி கோவிச்சுக்கிட்டு கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்த. அதுக்கு தகுந்தாப்புல நீயும் கொள்ளிக்கட்டையோட வந்த. தப்பிச்சா போதும்னு ஓடிட்டாரு. ஆமா, துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காப்ல, இப்ப ரெடியாகி வந்துரும். ஆஹா, அவர் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா? ஆமாங்க, குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? உட்காருங்கண்ணு. என்னடா அது துணி? சென்ட் வியாபாரி மாதிரி உலகத்துல எவனா இப்படி ஒரு கலர்ல துணி போடுவானா? சும்மா இருங்க. 1000 பேர் இருக்கிற திருவிழா கூட்டத்துல நம்ம ராசுகுட்டி போனா கூட அவன் போட்டிருக்க துணியை வச்சே பளிச்சுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு யாருமே போடாத ஒரு நேரத்துல துணி போட்டிருக்கான். அத மெச்சு 2 வார்த்தை பேசுவீங்களா? சும்மா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு. அவன் ரசனைக்கு மேல ஓ ரசனை. கருமம் கருமம். நீ சாப்பிடு கண்ணு. கண்ணு கண்ணு துப்பு துப்பு துப்பிரு கண்ணு. இட்லியில எப்படி வந்தது கல்லு? என்னடே எதுக்குடா துப்புன? இல்ல ஆத்தா துப்பு சொல்லிச்சு, அதான் துப்புனேன். நீ ஏண்டி துப்ப சொன்ன?
கல்லு கடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதான் துப்ப சொன்னேன். ஏண்டி கல்லு கடிச்சது நான், நீங்க துப்பிக்கிறீங்களா? ப்பு. என்ன கண்ணு பொறப்புல? அப்ப எதுவுமே குடுக்கல. என்னடா கொடுக்க சொல்ற? இத்தனை நாள் நான் உனக்கு கொடுத்து கெடுத்தது போதும், இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஆட 4 நாளைக்கு ஒரு தடவை என் பிள்ளைகிட்ட வம்பல் காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதாக்கும். ஏண்டி எப்பவும் என்கிட்டே எகிரிட்டு இருக்கியே, ஊதாரித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்கான். இவனை ஒரு தடவை கண்டுச்சிருப்பியா நீ? என்னத்த என் பிள்ளை ஊதாரித்தனமா சுத்துறாங்கிறீங்க? அவன் என்ன குடிச்சிட்டு கூத்தியால வச்சுட்டு திரியிறான். இந்த காலத்துல பொட்டுக்காணி நிலம் வச்சிருக்கவன் போடுற போடு சொல்றதுக்கு இல்ல. என் பையன் பொட்டாட்டம் போறான், பொட்டாட்டம் வர. எல்லாம் சரிடி, அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாம்? கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லா பொறுப்பு தன்னால வந்துரும். கூடுங்க. பொட்டி சாவி தொலைஞ்சு போச்சு. ஆட இல்லடி, எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க, அப்புறம் என்னத்துக்கு பிள்ளை கிட்ட மல்லு கட்டுறீங்க? இந்த கண்ணு கூலிங் கிளாஸ போட்டுக்க கண்ணு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது பாரு கண்ணு, வெய்ய காலம், ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. என்ன ஏன்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்காரர் புடிச்சுட்டாராத்தா? ஆமா, நேத்து வந்து மணியக்காரர் குய்ய முறையான்னு கத்திட்டு போறாரு. அவர் வீட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? ஏன்டா? அது என்ன கடிச்சது, அதனால நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். சரி சரி, இந்தா இதுல சாத்துக்குடி சூசு, தக்காளி சூசு, பழமெல்லாம் வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வாயில போட்டுக்காத. இல்ல போ. என்னங்கண்ணு? இல்ல புளிநகை உள்ள மாட்டிட்டு இருக்கு, வெளியே வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. என்னடே, என்னடா அது மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்க? அவர் கூட சரிக்கு சரிக்கு உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க, ஆத்தா திட்டும். வராதா? சரிங்கண்ணு. என்னடா படத்து பேரு? அது பசங்களா இங்க வாங்கடா. என்னடா படம் அது? அகத்தியர். அப்படின்னா அது ஒரு ஆள் பேரு. யார் அந்த ஆளு? மாமுனிவர். என்னடா அது மாமுனி ஈவுனிங்கிறா? டேய் பரவா ராஸ்கோல், ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்டா. மாமுனிவர்னா சாமியாரியா? சாமியாரா? ஏன் அந்த சாமியாரா போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா கீழே 100 போஸ்ட் அடிச்சிருக்க, அது என்னது? அதிவிரைவில் நாகசக்தி. நாகசக்தியா? அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு. வணக்கம் ராஸ்குட்டி. வணக்கம், இங்க வா. டேய் நீங்க போடா. என்ன ராஸ்குட்டி உள்ள? என்ன அது அகத்தியர் சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற எதுவும் சண்டை படமும் உனக்கு கிடைக்கலையா? அது வந்துங்க ராசுகுட்டி. என்னையா வந்து போயிட்டு கொட்டாய்க்கு தீ வச்சு கொளுத்தணுமா? உனக்கு தெரியுமில்ல ராசுகுட்டிக்கு எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி போட வேண்டியதானே? இந்த படத்துக்கு பொட்டிக்கு 50,000 கொடுத்தா போதுமுங்க. ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12,000 கொடுக்கணுங்க. ஒண்ணு பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு, நான் வந்துடுறேன். சரி ராசுகுட்டி. பார், நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30-12 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நீ ஆட்டம் கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் டாக்கீஸா தும்சம் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ஓ வணக்கம் ராசுகுட்டி. வணக்கம் செம்புலி. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஏன்னு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா? ஆமாங்க.
ஏ சங்குடி, என்னங்க சொன்ன பண்ணா? இங்க வாங்க. என்னங்க சொன்ன பண்ணா? என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கீங்க. என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? பரவாயில்ல உட்கார்றா. இல்லீங்க, உங்க கூட சரி உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேட்கறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே. அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் என்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், இவன் 5000 ரூபாய் வாங்கியிருக்கான், நீ 10000 ரூபாய் வாங்கியிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் காட்ட வேண்டாம். ஆசையா ஆசை. ரெடியா? சரிங்க. மாமூலா போடுற மாதிரி பெரிய சைஸ் தானுங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு. வரும்போது கடைக்கு வர்றேன். போட்டோ ரெடியா இருக்கணும். ஏங்க, என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா? கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தா. யோ, இங்க நடுவால இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலைங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன? யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது. தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வர்றாங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 நாள் கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த போட்டோ கொடு. ஐயோ, விளம்பரத்தை வச்சது கொடுக்க கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா பாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. போய் வர. ஏன் அந்த அளவுக்கு? நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தா மதிப்பு. இல்லன்னா அவன் இழிச்சவன் நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்களேன். 500 என்னையா? 1000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பு, ஏங்க, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டான்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1000 இல்ல? யோ, அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க? அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ, அதுல இருக்கா? சரி, அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா சிம்பிளி, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணை எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இப்பவே உன்னை பார்த்து அப்படித்தாண்டா இருக்கு. அது சரி. நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அபசகனமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும், புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். இழிச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. காணவில்லை. என்னடா அது? காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதிருக்கு? அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அதனால காணாம போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன். அறிவு கட்டவனே, நான் கட்டிக்க போற புள்ள அது எதுக்கு பைத்தியம் பேப்பர்ல போட்டேன்? அட புரியாத ஆளா இருக்கீங்களே. அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வருவாங்க, இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க. என்னடா அது? இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு. நம்ம சூனாப்பானா பேரு. சூனாப்பானா? யார், நம்ம ஊர் செட்டியாரா? ஆமா. எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த? வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க, அவர் மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க, இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க. அவசியம் வரும். யாருங்க இவரு? என்ன தப்பண்ணான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க?
ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரே. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு இல்ல. நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். பேசாத. இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ம்ஹும். பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலதான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானான்னு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழி தீர்த்துட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, உடனே யாருன்னு தான் தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேண்டாங்க. நான் சொன்ன கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியார் அனுப்பிச்சிடலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லைங்க, அவுத்துடுங்க. இரு, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது. ஐயோ, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? அவுத்துடுங்க. ஐயோ சாரி, ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாருங்க. உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க. இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். சரி போங்க. உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. டேய், இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு தூண்ல கட்டுங்கடா. ஏன் செட்டியாரே, அவங்களும் நெறிஞ்சு போயிட்டக்காரங்க தானா? என்னடா என்கிட்ட தகராறு பண்ண சொல்லி அவ சொல்லி அமைச்சிருக்காளா? இல்லப்பா. பின்ன மறுபடியும் ஏன்டா அந்த வீட்டுக்குள்ள வந்த? கடைசியா உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போலான்னு நானும் ஆத்தால முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அவ சரின்னு சொல்லிட்டாளா? ராத்திரி ரயிலுக்கே டிக்கெட் எடுத்து வர சொல்லுச்சு. சோத்துக்கு 2 பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா? வெந்ததை சாப்பிட்டுக்குவோம், விதி வந்தா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு. எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தாளுக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம்குள்ளார நுழைஞ்சதும், அடியே பட்டுப்புடவையோட கல்யாண குளத்துல உன்னை பார்க்கும்போது தென்மதுரை தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னையாமே திரிபுர சுந்தரி மாதிரி இருக்கும்னு சொன்னையா. அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டுப்புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டுப்புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லுச்சு. ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவி கொடுத்துருப்பா. சரி, நான் வரேன். அப்பா, ஆத்தா கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க. ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா. நான் வரேன்.
என்னடா என்னப்பா நீ மிளகாயே வச்சிருக்கியா? என்னடா மிளகா? ஒண்ணு இல்ல, எங்க பிரிவு தாங்காம நீ அழுகிற போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 நாளா கண்ணு வலி. அது சரி, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 கிலோமீட்டர் போகணும். நடந்து போனா கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் மோட்டார் பைக் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? வரேன்பா. ஆத்தா, அப்பா சமாதானம் ஆயிட்டாரு. உன்னை உடனடியா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்ன. ராசுகுட்டி, நெசமாவா சொல்றேன்? ஆமா ஆத்தா, நான் போய் அப்பா கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்பா உண்மையிலேயே நான் உனக்கு பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி துரத்து விடியான்னு கேட்டேன். அவ்வளவுதான். அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ராசுகுட்டியை என்ன கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுட்டாரு ஆத்தா. அப்புறம் அவரால நான் அவரால உணர்ச்சி பூர்வமான கட்டாத ஆத்தா. நான் இப்பவே என் புருஷனை பாக்கணும். நீ இப்படியே போக வேண்டாம், கையில ஒரு பொட்டி எடுத்துட்டு போ. பொட்டியா? நான் அப்படித்தான் சொல்லிருக்கேன். என்னடா சொல்ற? இல்ல நம்ம இனிமே ஒரே அடி அங்கதானே போய் இருக்க போறோம். அதை வச்சுக்கிட்டு சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, முகம் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகை நட்டெல்லாம் போட்டு லட்சுமிகரமா போ. அநியாயம், அக்கிரமம். எனக்கு ஏமாத்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க உருப்படவே மாட்டாங்க. ஆண்டவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு, அவங்களுக்கு சத்தியமா கூலி கொடுப்பாரு. அம்மா, அத்தா, என் வயிறு பத்தி எரியுதே. அவங்களுக்கு வாந்தி பேதி வந்து வயித்தால புடுங்கல. என் பேர் ருக்மணியே கிடையாது. என்னாச்சுமா? என்ன ஆச்சா? இத்தனை நாளா நீதான் என் பொண்டாட்டி, நீதான் என் மருமகன் ராசுகுட்டி. அவங்க ஆத்தால அவங்க வீட்டுல என்ன வச்சிருந்தாங்கல்ல. இப்ப திடீர்னு அந்த கிழமை வந்து இந்த ஆளோட பிள்ளைய நாளைக்கு தத்தெடுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எங்க சொத்தெல்லாம் தன் கையை விட்டு போயிடுமோன்னு ஆத்தாளு பிள்ளையும் ஓடி போய் கிழவன் காலை கட்டி பிடிச்சிட்டு ஓட அழுதாங்க. உடனே கிழவிட்டு மனசு மாதிரி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன வெளியே தோர்த்துட்டு சாதி சன எல்லாரையும் விட்டுட்டு வந்த என்ன இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஐயோ, அவங்க நாசமா போக, நிர்மூலமா போக. என்னையா என்ன அப்படி கிண்டலா பாக்குறீங்க? நீங்க மட்டும் சுகப்பட்டு போறீங்களா என்ன? உங்களுக்கு தத்துவம் இல்ல, சொத்தும் இல்ல. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு போகாதடி. நீ கேட்டனா என் புத்திய செருப்பால அடி. என்னப்பா அது குட்டைய கொலை போட்டாம இருக்குது? ராசுகுட்டியும் பெரியாத்தாளம் நாளைக்கு தத்தி எடுக்கிறதுல வந்து கரெக்டா பண்ணுவாங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க நடனா பெரியப்பா காலை கட்டிட்டு அழுதுருக்காங்க. அவரும் அப்பா அங்க பாருங்க. வாரி வழங்கும் வள்ளல் ராசுகுட்டியின் அன்பளிப்பு. இந்தாங்க, எடுத்துக்கங்க. ராசுகுட்டி என்ன பணத்தை வீசுறாரு? 100 ரூபா நோட்டு. அண்ணே, ராசுகுட்டி என்ன செம்பளி என்ன? எல்லாம் 100 ரூபாய் நோட்டு. அண்ணனுடைய அன்பளிப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே பழையபடி நம்ம ராஜாங்க தான். நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா? யோ பயில்வானே, இவ்வளவு நாளா உன் பொண்ணு மட்டும்தான். இனிமே நீ உன் பொண்டாட்டி நிக்கிறானுங்களே, எல்லாரும் சேர்ந்து வாங்க. போச்சுப்பா, எல்லாம் போச்சு.